அம்மாடி! ஹாஸ்பிட்டல்ல எம்முட்டு கூட்டம் தெரியுமா? தனு, அந்த ஃபேன கொஞ்சம் போடுறி. பாப்பா ஹாஸ்பிட்டல்ல செம்ம கூட்டம். லைன்ல நின்னு நின்னு இடுப்பு எலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. நீங்க படுத்துக்கோ. அந்த ஃபேன கொஞ்சம் போட்டு விடு. சொல்லவே மறந்துட்டேன். வர வழியில நெறைய பூச்செடி வித்துட்டு இருந்தாங்க. சரி மொட்டை மாடியில வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 வாங்கிட்டு வந்தேன். இரு எடுத்துட்டு வரேன். பூச்செடியா? ஐயையோ! இதையே என்னதான் தண்ணி ஊத்த சொல்லுவாங்க. ஆரம்பிச்சிடாதடி, நானே தண்ணி ஊத்திக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே. நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்கா பாரு, ஒரே பர்பிள் கலர்ல சூப்பரா இருந்துச்சு. இங்க பாத்தியா இன்னொன்னு, இதெல்லாம் டிஸ்கவுண்ட்ல குடுத்தாங்கடி. அது கொஞ்சம் அவங்க ஏதோ வீடு ஏதோ காலி பண்றாங்களாம், அதனால பக்கத்துலயே வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அவங்க அங்கதான் கடை வச்சு நடத்துவாங்க போல, அதான் டிஸ்கவுண்ட்ல குடுத்தாங்க. இங்க பாரு, இது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு எதுன்னு. இங்க பாரு, மல்டி கலரு செமையா இருக்கும். பாத்தியா, நீ கூட ஸ்கூலுக்கு போகும்போது வச்சுட்டு கூட போலாம். எல்லா கலர்லயும் ஒரு ஒரு பூ இருக்கு பாரு. பிங்க் கலரு, கிரீன் கலரு, எல்லா கலர்லயும் இருக்குது. நல்லா இருக்கு பாரு. இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போய் மொட்டை மாடல வை. இதுவும் சேம் ப்ளூ கலர் தான். எல்லாம் மல்டி கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். செம்மையா இருக்கு. இதுல 2 பீஸ் நம்ம கீழே வச்சுட்டு 2 எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில வை. இதுலலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்துறி. ஒரே அழுக்கா இருக்கு. அப்பதான் இந்த பூவெல்லாம் கிளீன் ஆகும். சரியா? தண்ணி ஊத்து கிளீன் பண்ணி. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலல்ல, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். ஹை, பூ சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. இதுல ஒரு பூ எனக்கு தரீங்களா? நீங்க நிறைய பூச்செடி எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு தான் உள்ளேயே வந்தேன். ஏன் அஞ்சலி, நீ ஸ்கூலுக்கு போலியா இன்னைக்கு? போல ஆன்ட்டி, ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அம்மா லீவ் போட சொல்லிட்டாங்க. சூப்பரா இருக்கு ஆன்ட்டி, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரே ஒரு பூச்செடி மட்டும் தரீங்களா? ரொம்ப நாள் பூச்செடியில வச்சு பூ வளர்க்கணும்னு ஆசை ஆன்ட்டி. அந்த பாய் கடை இருக்குல்ல, அது பக்கத்து சந்தையில ஒரு வீடு இருக்கு, அங்க போய் எல்லாமே டிஸ்கவுண்ட்ல போட்டிருக்காங்க. நாங்க தாண்டி வாங்கிட்டு வந்தேன். டிஸ்கவுண்ட்லயா? சரி சரி, நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் ஆன்ட்டி. அது பொண்ணு, இது பொண்ணா உக்காந்து இன்னும் டிவியை பார்த்துட்டு இருக்குது பாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில வைப்போ. அம்மா, என்னை ஏமா சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க? இருங்க இருங்க, இந்த எபிசோட் முடியட்டும், அதுக்கப்புறமேட்டு நான் மேலே போயிட்டு எல்லா பூச்செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு கிளீனா வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க போதும். அம்மான்னு ஒரு மரியாதை இருக்கா? என்னையே அமைதியா இருக்க சொல்றல நீ. என்னக்கா, ஏதோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கா. என்ன டிஸ்கவுண்ட்கா? ஏமா, பக்கத்து வீட்டுல அந்த பாய் கடை இருக்குல்ல, அது பக்கத்து சந்தையில ஏதோ வீடு காலி பண்றாங்களாம். பூச்செடி எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்களே, அவங்கதான் டிஸ்கவுண்ட்ல போட்டிருக்காங்க. ஒரு செடி வந்து 20 ரூபாய், 3 செடி எடுத்தா 50 ரூபாவா. நீ போய் வாங்கிக்க போ. ஒரு செடி 20 ரூபாவா? இதெல்லாம் நல்லா இருக்குமாக்கா? ஒரே அழுக்கா இருக்கு. இது அவ்வளவு நல்லா இல்லையாக்கா? நல்லா இல்லையா? வளர்த்தா எல்லாமே சரியா இருக்கும். போய் பார்க்க அப்படிதான் தெரியும், எல்லாம் கலரை ஊத்தி வச்சிருக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆனா பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்குக்கா, எனக்கு வேண்டாம்ப்பா. அறிவு கட்டதே, போய் அதை வாங்கு. இது எல்லாமே வளர்த்தா சரியா போயிடும். என்கிட்ட கொஞ்சம் உரம் இருக்கு, நான் தரேன். அந்த உரத்தை நீ போட்டுன்னு வச்சுக்கேன், சூப்பரா ஆயிடும். ஓ அப்படின்றீங்களா? சரி சரி, நான் போய் ஒரு 4 வாங்கிட்டு வரேன். அறிவு இல்லாத பொண்ணு, டிஸ்கவுண்ட்ல கொடுக்கும் போதே நிறைய வாங்கி போறதை விட்டுட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கி எடுத்து மொட்டை மாடல எடுத்து வைக்கும். என்ன பொண்ணு இந்த பொண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.